ஹலோ வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த SA-20 ஆக்ஷன் சிறப்பாக முடிஞ்சது. அதை பற்றி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். போன வாட்டி இந்த டாப்ல இருந்தாங்க எம்ஐ, SEC, பால் ராயல்ஸ். அவங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டன் ஜெயிச்ச எப்பவுமே ஜெயிச்ச முகத்தோட ஸ்டார்ட் பண்ணும். எம்ஐ படிங்க. அதுக்கப்புறம் என்ன சான்ஸ் இருக்குன்றத ஆனஸ்டா நமக்கு தெரிஞ்சது சொல்லலாம். டன். ஓகே, எம்ஐ வந்து ரீடைன்டு ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், ரயான் ரிக்கிள்டன், ஜார்ஜ் லிண்டே, கார்பின் பாஷ். வைல்டு கார்டு காகிசோ ரபாடா. ப்ரீ சைனிங் நிக்கோலஸ் பூரான். இதுல 7 பேர் ஆயிருச்சு. ஆக்ஷன் நேற்று வாங்கினது வந்து ராசி வாண்டர்சன், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டுவைன் பெட்டோரியஸ், ட்ரிஸ்டன் லூஸ், ஜேசன் ஸ்மித், டாம் மூர்ஸ், டேன் பேட், டியான் வான் வியூரன், டான் லேட்டகன், தப்ரே ஷம்சி எடுத்திருக்காங்க, கரீம் ஜன்னத் அண்ட் ஜாக் ஸ்னைமேன். ஸோ இதான் உங்க டீம் பீடாக. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப பிளேயிங் லெவல் எப்படி இருக்குன்னா ரிட்டன்ஷன்லயே பாதி செதுக்கிட்டாங்க ஆக்சுவலி. மும்பை ஆமா. நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்ப ஓவல் இன்வென்சிபிள்ஸ் அங்கேயே போய் கப் அடிச்சிட்டாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்க ஜெயிச்சுனே இருக்கணும். கரெக்டா அந்த ஆக்ஷன் டேபிள்ல ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு தெரியும். இப்ப கடைசியில எனக்கு விஷயம் புரியாதது, ரீசா என்ட்ரிக்ஸ் வந்து பேஸ் பிரைஸ்ல எடுக்க விடுறாங்க. ரீசா என்ட்ரிக்ஸ் ஆக்ஷன்ல யோசிச்சு பாருங்க. அவர் 10 மேட்ச் ஆனா 300 ரன் எப்படியும் அடிச்சிருவாரு. எப்படி அவங்க டீம் ஃபார்மேஷன் போவாங்கன்னா, ரயான் ரிக்கிள்டன் and ரசி வாண்டர் தூஸ் ட்ரஸ்டட் ஓப்பனிங் பேர் which done the job for them last year will remain. Number 3 is going to be Risa Hendricks. Number 4 is going to be the explosive Nicholas Puran. Number 5 is going to be Jason Smith, a very good player. Number 6 in the spinning all-rounder George Linde. Number 7 fast bowling all-rounder Doyle Pretorius. Number 8 fast bowling all-rounder Corbin Bosch. Number 9 spin all-rounder overseas and maybe their captain Rashid Khan. நம்பர் 10 ககிசோ ரபாடா. நம்பர் 7 ட்ரெண்ட் போல்ட். இது ஒரு பிரில்லியன்ட் காம்பினேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் பேசஸ் கவர் டு கம்பீட் இன் ஆல் த பிச்சஸ். பீட் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, டர்பன் கோஸ்டல் ஏரியான்னு சொல்லுவாங்க. டர்பனா இருக்கட்டும், பியா இருக்கட்டும், பாலா இருக்கட்டும், ஸ்பின்னு தேவையா அதை அட்டிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்காங்க. ஜார்ஜ் லிண்டே இருக்காரு, ரஷீத் கான் இப்ப இருக்காங்க. ரொம்ப பிச்சர்ஸ் எல்லாம் வந்து ஸ்லோ ஆயிட்டே இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. ஸ்பின்னுக்கு ரொம்ப இதா இருக்குன்னு சொல்றாங்களே பீடா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இன்னும் உடையாம இருக்கிற ரெண்டே பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் வாண்டரஸ், ரெண்டாவது வந்து கேப்டவுன். இது சாரி, செஞ்சுரியன். கேப்டவுனும் ஸ்லோ ம். ஆயிடுச்சு, செத்து போச்சு பிச்சு. டர்பன் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுல சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு ஃபாஸ்ட் bowling ஆர்சனல்னு பாத்தீங்கன்னா, கார்பின் போல்ட் இஸ் குவிக், ரபாதா இஸ் குவிக், போல்ட் இஸ் குவிக் அண்ட் இஸ் அ லெஜெண்ட் ஹிம்செல்ஃப். டாயின் பிரிட்டோரியஸ் இஸ் ரியலி டூயிங் வெல் ஆஃப் லேட். அதுவும் கவர்டு. பேட்டிங் பாத்தீங்கன்னா, கிளாஸ் ஆஃப் ரிக்கிள்டன், ரசி வாண்டர் துசேன், Risa Hendricks, a strong top three, explosive Pooran, ஜேசன் ஸ்மித் கேன் பேட் அண்ட் டீப் பேட். நம்பர் 9ல ரஷீத் கான் வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த கரீம் ஜன்னத்தை எடுத்திருக்காங்க, வெளியில இருக்காரு. அவர் எப்படி உள்ள வர போறாருன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த லட்டகன் அப்படின்னு ஒரு லெப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. செம டேலண்ட். எப்படி உள்ள வருவான்னு தெரியாது. வெளியில ட்ரைஸ்டன் லூஸ் இருக்காரு. இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டார் ஃபார் ஃபியூச்சர். எப்படி ஆடுவாருன்னு தெரியாது. டாம் மூர்ஸ் எடுத்திருக்காங்க நிக்கலஸ் பூரனுக்கு பேக்கப். நிக்கலஸ் பூரனுக்குலாம் பேக்கப்பே கிடையாது. தெரியல, ஒருவேளை ஃபுல்லி அவைலபிளா என்னன்னு தெரியல. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டர் ஒரு விக்கெட் கீப்பர் எங்க டீம்ல இருந்தாரு. டக்கன் கிளாடியேட்டர்ஸ் ஒன் த T10 லீக் இன் 2020. வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. சூப்பர். வெளியில தப்ரேஷ் சாம்சி இருக்காரு. யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, கோஸ்டல் ஏரியாஸ்ல இல்ல பிச்சு திரும்புற மாதிரி இருந்ததுன்னா, தப்ரேஷ் சாம்சி வில் கம் இன் பிளேஸ் ஆஃப் ஒன் ஆஃப் டாயின் பிரிட்டோரியஸ் ஆர் கார்பின் போஷ் பிகாஸ் தே ஆர் ரெடி டு சாக்ரிஃபைஸ் தேர் பேட்டிங் டெப்த். ஏன்னா நம்பர் 9 ரஷீத் கான் வர்றாரு. ஜாக் ஸ்னைமன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹிட்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஒருவேளை அவங்களுக்கு ரீசா என்ட்ரிக்ஸ் சரியா ஆடலைன்னா என்ன பண்ணுவாங்க, ஜேக் ஸ்னைமேனை ஓப்பனிங் இறக்கிட்டு ரசி வாண்டர் தூசியான நம்பர் 3 கொண்டு வந்துருவாங்க. ஆஃப் ஸ்பின் கண்ட்ரோல்டா வேற போடுவாரு. எஸ் பிளேட் ஒன் T20 இன்டர்நேஷனல் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. டிவஸ்டேட்டிங் பேட்ஸ்மேன். டேன் பீட் இருக்காரு, ஒரு நல்ல ஸ்பின்னர். கேரம் பால் வேற இப்ப நிறைய போட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த லெஃப்ட் ஆர்ம் சீம் பேக்கப் ஆப்ஷன் ஆஃப் டியான் பம்பியூரன் who can also bat. Brilliant selections, brilliant retentions, superb auction. They will finish in the top 4 comfortably. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா சூப்பர். இல்லையா? ஆமா பீடா, 7 பேர் வந்து இவ்வளவு நோன் நேம்ஸ், ப்ரூவன் பர்ஃபார்மர்ஸ். அது போக 4 பேர் தான். அதுக்கு அவங்க ரீசா, ராசி ஒரு காலத்துல 2 பேரும் ஜேஎஸ்கேல இருந்தாங்க. அப்படியே தூக்கி இங்க வச்சுட்டாங்க. பிரட்டோரியஸையும் எடுத்தா 10 பேர். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேயர்னு சொல்ற மாதிரி 10 பேர் எடுத்துட்டாங்க. இன்னொரு ஸ்பாட்டுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஷாம்சியே வெளியே உட்கார மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்ப தே பில்ட் அ வெரி குட் ஸ்குவாட். இனி அங்க போய் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த டீம் போலாமா? அடுத்தது மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம், அதாவது 2 டைம் சாம்பியன்ஸ், 3 டைம் ஹேட்ரிக் ஆஃப் ஃபைனல்ஸ், எக்ஸலண்ட்
ஏன்னோ டீம் சன்ரைசர்ஸ் அதை படிச்சிருங்க, அவங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஆமா, இவங்க வந்து ட்ரைசன் ஸ்டப்ஸ் ரீடைன் பிளேயர் நேற்று அறிவிச்சிட்டாங்க, கேப்டன்னே அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸ்டப்ஸை. அடுத்தது வந்து வைல்டு கார்டு மார்க்கோ யான்சன், ப்ரீ சைனிங் வந்து ஜானி பேர்ஸ்டோ, அல்லா கசன்ஃபாரு, ஆடம் மில்ன. இந்த 5 பேர் அவங்க மோர் லைக்லி டு பி இந்த பிளேயிங் 11 ஸ்டார்டிங்ல. அது போக ஆக்ஷன்ல நேற்று எடுத்தது வந்து குவிண்டன் டிகாக்கு, மேத்யூ பிரெட்ஸ்கி அவங்களோட காஸ்ட்லியஸ்ட் பை நேற்றுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா 5 மில்லியன், செனுரன் முத்துசாமி, பேட்ரிக் க்ரூகர் ஏற்கனவே அவங்க ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு தான், சூதோ சிப்பாம்லா, அப்புறம் வந்து மிஷல் வேன் பியூரன், அதுக்கப்புறம் ஜார்டன் ஹெர்மேன் அவரும் முன்னாடி இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேயஸ் ஸ்வனே போயல், அப்புறம் ஜேம்ஸ் கோல்ஸ், கிறிஸ் வுட், லூயிஸ் கிரெகரி, சிஜே கிங், ஜேபி கிங். இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து இப்போ ஒரு 3-4 வருஷமாவே வந்து வச்சு செதுக்குறாங்க ஆப்ஷன்ல. அதே மாதிரி தே டோன்ட் கோ ஃபார் சூப்பர் ஸ்டார்ஸ், வேலை செய்யற டீமா தான் எடுப்பாங்க. ஒரு பிரில்லியன்ட் ரிட்டன்ஷன்ஸ் ஒரு மார்க்ராமுக்கு கடைசி வரைக்கும் போனாங்க. அவங்களோட ஹையஸ்ட் பை நீங்க சொன்னது 6.1, மேத்யூ பிரீட்ஸ்கே 6.1 மில்லியன் ரன்ஸ்னா தே நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்களோட டீம் காம்பினேஷன் எப்படி இருக்கு? எப்படியா குவிண்டன் டிகாக்க 2.4 மில்லியன் ரன்ஸுக்கு விடுறீங்க ஆக்ஷன்ல? என்னையா பண்றீங்க மத்தவங்க எல்லாம் உட்காந்துன்னு? How can you let a player like Quinton de Kock to get sold in his own home yard for 2.4 million runs? I am the one who has been telling 2023 World Cup ஓட அந்த பழைய குவிண்டன் டி காக்க நான் பார்க்கல. அவர் மாணிக்கமாயி ரொம்ப நாள் ஆச்சு, எப்ப பாஷா வரப்போறாருன்னு தெரியாதுன்னு. But still, will you just give a double duty player who's a wicket keeper, opening batsman, experienced player, explosive batsman of 2.4 million runs? I can't understand the auction strategy of other teams. So their combination will be Matthew Bretsky and Quinton de Kock to open the batting with left-right combination. Brilliant opening attacking combination, followed by another left-hander, Jordan Henman at number 3, Johnny Bairstow at number 4, Captain Tyson Stubbs at number 5, utility James Coles at number 6. ஒரு பிரில்லியன்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் நான் சூப்பரா பார்த்தேன் போடுவாரு. 100ல சூப்பரா எஸ்எல்ஏ போடுவாரு வேற லெஃப்ட் ஆர்ம் போடுவாருல்ல. ஸ்பின். காலையே புடிச்சு சொருகிடுவாரு. பிரில்லியன்ட் பிக். நம்பர் 6 ஜேம்ஸ் கோல்ஸ், நம்பர் 7 மார்க்கோ யான்சன், நம்பர் 8 சென்யூரன் முத்துசுவாமி, நம்பர் 9 த ஃபாஸ்ட் தண்டர்போல்ட் ஆடம் மில்னே, நம்பர் 10 த மிஸ்ட்ரி அல்லா கசன்ஃபார், அண்ட் நம்பர் 11 அனதர் தண்டர்போல்ட் ஆண்ட்ரிக் நார்கே. இது ஒரு பிரில்லியன்ட் டீம். இவங்க வந்து பிளே ஆஃப்ஸ்ல மிஸ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவங்களும் மும்பை மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட பேட்டிங் டெப்த், நம்பர் 8 செனூரன் முத்துசுவாமி கேன் ரியலி ரியலி பேட், ரியலி ரியலி பேட். இப்ப இவங்களுக்கு ஸ்பின்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லா கசன்ஃபார் இஸ் கோயிங் டு பி த லீடர் ஆஃப் த அட்டாக். செனூரன் முத்துசுவாமி has come a long way as a left arm spinner in T20 cricket. James Coles can support. So 3 left arm spin option இருக்கு. Thunderbolt bowling of Adam Milne and Andrik Nortje and the left arm variety of Marco Jansen. Well covered bowling unit. Bretsky, de Kock, Jordan Herman, Bairstow, Stubbs, Coles, Jansen and Muthuswamy. ஒரு brilliant depth batting lineup which can adapt to all conditions. அந்த நார்கே ஒருவேளை இன்ஜூரி ஆனா அவருக்கு பேக்கப் த பிளேயர் சொரோபில், very highly talented who can also bat well, left-handed batsman. And then Luthu Singpamla who bowl well for JSK. ரிசர்வ்ஸ்ல பேட்ரிக் க்ரூகர் இருக்காரு. யோசிச்சு பாருங்க அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த வாண்டரஸ் இங்க மாதிரி ஆடும்போது செனூரன் முத்துசாமியை ப்ராப்ளி உட்காந்து வச்சுட்டு பேட்ரிக் க்ரூகர் எடுத்துட்டு வந்துட்டா அப்படியே அந்த ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் ஒரு பிரில்லியன்ட் பிக். மிச் வான் பியூரன் அது இட்ஸ் பேக்கப் ஃபார் ஜோர்டான் ஹெர்மன், பட் ஜோர்டான் ஹெர்மன் வில் ஸ்டார்ட். லூயி கிரெகரி அவரை எங்க கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு அது ஒண்ணுதான் எனக்கு தெரியல. ஏன்னா ஜேம்ஸ் கோல்ஸ் இஸ் a definite starter. இந்த சிஜி கிங், தட் இஸ் கிறிஸ்டாபர் கிங், ஒரு குவிக் பாலர், ஸ்கிட்டியா போடுவாரு. ஆனா அவர் எங்க வர முடியும்னு தெரியாது. ஜேபி கிங் ஒரு பேட்ஸ்மேன், ஆஃப் ஸ்பின்னர், செம டேலண்ட், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தென் தே காட் கிறிஸ் வுட், ஆல்சோ ஓவர்சீஸ் பவுலர். அவர் எங்க ஃபிட் இன் ஃபார் பேபி பேக்கப் ஃபார் ஆடம் மில்னே. இது ஒரு வெல் ரவுண்டட் மிஷின். இவங்க கண்டிப்பா தே வில் ஆல்சோ ஈஸ் அவுட் டு பிளே ஆஃப்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடா டீம் சுமாரா தான் இருக்குன்றீங்களா? இல்ல 100% ஒத்துக்கிறேன். இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஆடம் மில்ன வந்து நீங்க ரீடைன் பண்ற அளவுக்கு பிளேயரான்னு மட்டும் நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா அதை பண்ணாம விட்டுருந்தா இன்னும் உங்க டீப்பா போயிருந்துக்கலாம், இன்னொரு போல வேற யாராவது கூட அவங்க எடுத்துருந்துக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கே. போயிடா ஆடம் மில்ன வந்து ரீடைன் பண்ற அளவுக்கு பிளேயரா எனக்கு தெரியலையே சார். இந்த ஒரே இஷ்யூ இஸ் இப்ப லாஸ்ட் 12 months 14 months ஆடம் மில்னே ஹஸ் டன் வெல், இன்ஜுரி ஃப்ரீயா இருந்திருக்காரு. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாருங்க, IL20 நடக்குது, பிக் பேஷ் நடக்குது, பங்களாதேஷ் பிரீமியர் லீகும் இப்ப பிளானிங் டு அட்வான்ஸ் டு டிசம்பர்னா உங்களுக்கு பிளேயரே இருக்காது. அப்படி யோசிக்கும் போது
ஐ வில் நாட் ரியலி சே இட்ஸ் அ பேட் செலெக்ஷன். இந்த 100ல குயிக்கா போட்டார் ஆடம் மில்னர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா அந்த பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் உங்களுக்கு இதுல பேர் என்ன போர்ட் எலிசபெத்ல வேர் தேர் கோயிங் டு ப்ளே மோஸ்ட் ஆஃப் தட் மேட்சஸ். ஸ்டில் ஐ won't சே தட் இட் இஸ் அ பேட் ஆப்ஷன். ஏன்னா பிளேயர்ஸே கிடையாது உங்களுக்கு. எத்தனை ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருந்தாங்க ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பாலர்ஸ் போது ஐ வுட் ராதர் சே இஃப் இட்ஸ் நாட் அ பிக் யூனோ இது மெஸ்ன்ற மாதிரி. ஒருவேளை எந்த டோர்னமெண்ட்டுமே இல்லாம நிறைய ஃபாஸ்ட் பாலர் அவைலபிலிட்டியா இருந்து விட்டுருந்தாங்கன்னா சொல்லியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி சப்போர்ட் இட். இது ஒரு நல்ல இது. இவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்னு நினைக்கிறீங்க உங்களோட இதுல? இவங்க ஆயிருவாங்க பிடா, கண்டிப்பா ஆயிருவாங்க. இப்ப அடுத்ததை படிங்க. அஹ், இது பால் ராயல்ஸ், ஆல் ராயல்னு ராயல்ஸ். பேர்ல இருக்கு, பேரை படிங்க டீம். ஓகே டன். ரீடைன் வந்து லுவான் டி பிரிப்டோரியஸ், டேவிட் மில்லர், பியான் ஃபார்டின். வைல்ட் கார்டு வந்து ரூபின் ஹெர்மேன். ப்ரீ சைனிங் சிக்கந்தர் ராசா, முஜீபுர் ரஹ்மான். ஆக்ஷன்ல அவங்க எடுத்தது வந்து அவங்களுடைய காஸ்ட்லியஸ்ட் பிக் வந்து ஒட்டினில் வாட்மேன் 5.1 மில்லியன். குடகேஷ் மோட்டி உங்கால் எடுத்திருக்காங்க. டெலானோ பாட்கேட்டர், அப்புறம் கைல் வெரேன், அப்புறம் கீகன் லைன் கேஷட், அசா ட்ரைப், ஹார்டஸ் வில்லியன், ஜேக்கன் ஜானஸ் பேசன், டான் லாரன்ஸ், இஷான் மலிங்கா, மொக்கேனா நுக்பானி மொக்கேனா, விஷன் ஹலம்பகே, அப்புறம் காபா பீட்டர். இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல ரிட்டன்ஷன்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பயங்கரமா சொதப்பிட்டாங்க ஆப்ஷன்ல, அதுல எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு பேலன்ஸே இல்லாத டீம் மாதிரி எனக்கு தெரியுது. பால் வந்து பயங்கரமா ஸ்கொயரா திரும்ப காலா போயிட்டாங்களா? செத்து போயிடுச்சு. இப்ப இவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும்னா, the promising Luhandri Pretorius is going to open with a matured consistent of late ரூபின் ஹெர்மேன். உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் 3 டேன் லாரன்ஸ், அவரை நான் ரேட் பண்ண. நம்பர் 4 கைல் வெரேனே த விக்கெட் கீப்பர். நம்பர் 5 டேவிட் பில்லர். நம்பர் 6 சிக்கந்தர் ராசா. நம்பர் 7 டிலானா போர்ட் கீட்டர். நம்பர் 8 பியான் ஃபார்டைன். நம்பர் 9 முஜிபுர் ரஹ்மான். நம்பர் 10 இஷான் மலிங்கா. அண்ட் நம்பர் 11 ஒட்டினில் பாட்மேன். இப்ப இவங்க எப்படி வந்து ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வெறும் நான் வந்து பால்ல 5 மேட்ச் ஆடுறேன்னு சொல்லிட்டு அங்க டீம் எடுத்தீங்கன்னா வெளியில போன பின்னரா தடவை எடுத்து வச்சிருக்காங்க. போன தடவையே நான் வந்து என்ன சொன்னேன், பால்ல ஜெயிப்பாங்க, பிளே ஆஃப்ஸ்ல வந்து செம அடி வாங்குவாங்கன்னு. அதே மாதிரி குவாலிஃபயர் வந்துட்டு செம அடி, தே காட் ஹம்பிளிங் இன் பிளே ஆஃப்ஸ். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப உங்களோட ஃபாஸ்ட் நீங்க பவுலிங் சொன்னதுல 3 ஸ்பின்னர் ஆடுற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன பிளேயிங் லெவல்ல 3 ஸ்பின்னர் ஆடுற மாதிரி இருக்கு. ஆடித்தான் ஆகணும். இப்ப பியான் ஃபார்டைன் ஆடித்தான் ஆகணும், முஜிபுர் ரஹ்மான் ஆடித்தான் ஆகணும், சிக்கந்தர் ராசா இஸ் கோயிங் டு பிளே as a batsman who can bowl. சோ 3 ஸ்பின்னர், 3 ஸ்பின்னர் பீட்டர் ஆட மாட்டாரா? எங்க ஆட முடியும்? பீட்டர் ஆட முடியாது. அது மோட்டியும் ஆட முடியாது. அப்ப எப்படியா எப்படிங்க ஆட முடியும்? மோட்டி எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப உங்களுக்கு பாருங்க, வெளியில போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் ரிசோர்சஸ் பாருங்க. இஷான் மலிங்கா ஹூஸ் அ டிஃபென்சிவ் போலர், எல்லா பேசஸ்லயும் போடுங்க, அட்டாக்கிங் போலர் கிடையாது. ஒட்டினில் பாட்மேனும் பாத்தீங்கன்னா பவர் பிளே தவிர மிடில் ஓவர்ஸ் தான் நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. அந்த டிலானா போர்ட்கீட்டர் இஸ் நாட் குவிக், கொஞ்சம் ஸ்லோவா போடுவாரு. மறுநாடி வாங்குவாங்க, அவங்களோட பேட்டிங் லைன் அப் ஆடுவாங்க. லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ், எக்ஸ்ப்ளோசிவ் லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் who signal to the world what he is capable of. Rubin Herman is just stepping on to that stage. Dan Lawrence is a good player, க்கும் மேட்ச் வின்னருக்கும் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் கைல் வெரனே குட் பிளேயர். நம்பர் 5 டேவிட் மில்லர் மேட்ச் வின்னர். நம்பர் 6 இஸ் டூ ஹை ஃபார் சிக்கந்தர் ராசா. நம்பர் 7 போர்ட் கீட்டர். அதுக்கப்புறம் 14 முஜிபுர் ரஹ்மான், நிஷான் மலிங்கா, ஒட்டினில் பாட்மேன். இது ரொம்ப வீக்கா இருக்கு பேட்டிங். தே ஆர் வெரி வெல் சூட்டட் ஃபார் பால்ல ஜெயிப்பாங்க, 5ல மினிமம் 3 மேட்ச் ஜெயிப்பாங்க. வாண்ட்ரஸ்லயோ, போர்ட் எலிசபெத்லயோ, கேப் டவுன்லயோ, செஞ்சுரியன்லயோ மரண கஷ்டப்படுவாங்க. டர்பன்லயே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வெளியில பாருங்க, வெரி சர்ப்ரைசிங், அசா ட்ரைப் அப்படின்னு ஜெர்சி அப்படின்னு ஒரு இதுல இருந்து அண்டர் 19 பிளேயர், அங்க வந்த ஒரு பிளேயர், ஒரு சின்ன 21 வயசு பிளேயர், ஒரு சம பேட்ஸ்மேன் எடுத்தோம், டாப் டிப்பர் அடிப்பாரு, ஆஃப் ஸ்பின்னும் போடுவாரு. அது வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குதகேஷ் மோட்டி எங்க ஃபிட் ஆவாரு தெரியாது. ஆர்டஸ் வில்லியோன் எடுத்திருக்காங்க. ஆர்டஸ் வில்லியோன்லாம் அந்த பிச்சில் வேலைக்கே ஆகாது. கீகன் லைன் கேஷட் இஸ் யங் பேட்ஸ்மேன், எங்க உள்ள வருவாரு தெரியாது. இதுக்கப்புறம் என்காபா பீட்டர் எப்படி உள்ள வருவாரு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஜேக்கப் பேசன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் எடுத்திருக்காங்க, அண்டர் 19 லெப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலரு, எங்க உள்ள வருவாரு தெரியாது. அதுக்கப்புறம் கபானி மொக்கேனா, ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர், 130 போடுவார், எங்க ஆடுவாரு தெரியாது. விஷேன் அலம்பகே, அவர் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், லெக் ஸ்பின்னர், அவர் வந்து சிக்கந்தர் ராசாக்கு ஒரு பேக்கப். இவங்களோட காம்பினேஷனை இவங்க மாத்தவே முடியாது.
வெளியில போனாங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் bowling யூனிட்டை அவங்க செட் பண்ண முடியாது. இவங்க பேட்டிங் லைனை பெயில் ஆனா மாத்த முடியாது. இவங்க என்ன பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி தே வில் கம்ஃபர்டபிளி மிஸ் அவுட் ஆஃப் த பிளே ஆஃப்ஸ். இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்றீங்களா? இல்ல நானும் இப்படிதான் நினைச்சேன். பால் ராயல்ஸ் இந்த வாட்டி பாலா போன ராயல்ஸ் போக போறாங்கன்னு எனக்கும் தோணுச்சு. அன்பார்ச்சுனேட்லி அப்படிதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் பீடா இந்த 3 டீம் எம்ஐயும் சன்ரைசர்ஸும் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐ வில் ஆல்சோ ஃபுல்லி அக்ரி வித் தட். பால் ராயல்ஸ் ஐ டு ஹேவ் மை ரிசர்வேஷன்ஸ். ஸோ 3 டீம் பார்த்துட்டோம். இப்போதைக்கு இவ்வளவுதான். நிறைய அன்சோல்டு பிளேயர்ஸ் எதிர்பார்க்காதவங்களாம் அன்சோல்டா போயிட்டாங்க. எதிர்பார்த்தவங்களாம் ஜார்டன் காக்ஸ் எல்லாம் ஏதாவது போவார்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி வரல. ரமனுல்லா குர்பாஸ் அன்சோல்டா போயிட்டாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் அன்சோல்டா போயிட்டாரு. ஆண்டேல் ஃபெலுக்குவாயோ ஒரு காலத்துல நல்ல சவுத் ஆப்பிரிக்கா ரெகுலர்ஸா இருந்தவங்க, அந்த பியூரன் ஹென்ட்ரிக்ஸ், வெயின் பார்னல், இவங்க எல்லாம் அன்சோல்டா போயிட்டாங்க. இதெல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்ல ஜூனியர் டாலா இத்தனை வருஷம் கழிச்சு மேச தூக்கி கொடுத்த எங்க சுட்டி பையன் தெம்பா பௌமாவே அன்சோல்டு. நீங்க அதை விட்டுட்டு நீங்க மத்தவங்க எல்லாம் பத்தி நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நோ மேட்டர் வாட், ஒரு எஸ்ஏ லீக்ல இத்தனை பேட்ஸ்மேன் எடுத்திருக்கீங்க. தெம்பா பௌமாவால 23 பால்ல 29 அடிக்க முடியாதா? ஒரு ஆளு லோக்கல் டீம்ல அவர் ஆட முடியாதா? இல்ல இந்த ஆண்டில செக்லுக்கு வாயோ தான் ஆட முடியாதா? ஒரு சிலதெல்லாம் எனக்கு அந்த லாஜிக்கே புரிய மாட்டேங்குது. எஸ், டெம்பா பவுமா வந்துட்டு ஒரு நாட் அன் எக்ஸ்ப்ளோசிவ் T20 பேட்டர். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அவருக்கு ரோல் கொடுத்து ஒரு டாப் ஆர்டர்ல 10 இன்னிங்ஸ் ஆட சொன்னீங்கன்னா ஆன் ஆவரேஜ் ஒரு 30 ரன், 23, 24 பால். நான் பெருசா 15 பால்ல கேட்கல. அத அந்த பால் மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி வேர் த ரன் ஸ்கோர் இஸ் கோயிங் டு பி டஃப். அந்த மாதிரி ஒரு இடத்துல இப்ப யாரோ எடுத்து வச்சிருக்காங்க. அசா ட்ரைப் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க ஜெர்சில இருந்து. உங்களுக்கு ஒரு நேஷனல் கேப்டன் நீங்க எடுக்க மாட்டீங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். Don't you think he's good enough to score 30 of 24 balls with his sound technique in a slow pitches like Paul? Just I'm asking, throwing a question. இல்ல அதுதான் மேடா அது இஸ் கேப்பபிள் தான், யாருமே டினை பண்ணல. இப்ப என்னன்னா அவரை மாதிரி ஒரு ஹெவி வெயிட்ட டீம்ல எடுத்துட்டு ஒரு 2-3 மேட்ச் பெர்ஃபார்மும் பண்ணலைன்னா அவரை டிராப்பும் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்பெக்டபிள் அவரோட ஸ்டேஜ் இருக்கு. அவரை சைட் லைனும் பண்ண முடியாது. தென் தேல் பி ஃபோர்ஸ் டு பிளே ஹிம். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு. இப்பதான் ரொம்ப கட் த்ரோட் ஆயிட்டாங்க எல்லா பிரான்ச்சைஸும். உங்களுக்கு தெரியாது இல்ல, அவங்க இதுதான் நீ T20 பிளேயர்னு நீ ஒரு இதுல வச்சிருக்காங்க. அது டிக் அடிக்கல அப்படின்னா யாரா இருந்தாலும் கன்சிடர் பண்ணல. சட்டேஸ்வர் பூஜாரா எப்படி ஐபிஎல்க்கோ அதே மாதிரி தான் இவர் SA20க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடன். இல்ல, நீங்க கரெக்டா சொல்றீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எஸ், இப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் அவரை பிக் பண்ண மாட்டேன். இப்ப நான் அந்த ராயல்ஸ் டீம்ல உட்காந்துருக்கேன். இப்ப இந்த ராயல்ஸோட பேட்டிங் லைனப்போ உங்களுக்கு நான் படிச்சுட்டேன் அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன்? அவரை அந்த இதெல்லாம் போகவே போக கூடாதுன்றேன். இப்ப டீம்ல எடுத்தீங்கன்னா அவரை எப்படி டிராப் பண்றது? rather than him sitting at home, will be happy to be part of a team. இப்ப அவரை மாதிரி ஒரு நேஷனல் கேப்டன் மேச கொண்டு வந்திருக்காரு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. அவரை 6 டீம்ல ஒருத்தன் கூட பிட் போடலன்ற அவமானத்தை விட எவனா ஒருத்தன் பிட் போட்டிருக்கான், நான் ஆனா வெளியில உட்காந்துருக்கேன்றது கொஞ்சம் பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐ ஃபீல். போது ஒரு பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் எல்லாம் பார்க்காதீங்க. அவரால் ஆட முடியுமா? இப்ப நானே என்ன சொல்றேன், ஒரு மேஸ் வாங்கின ஒரு பிளேயரை எடுக்கலையேன்னு சொல்லணும் ஒழிய, டாப் ஆஃப் இட் ஐம் ஆடிங் ஆன் டு இட் இஸ் குட் எனஃப் டு ஸ்கோர் 30 of 24 balls in slow pitches. Take that as a criteria first than what he has achieved in life for his country in a different formats. நான் சொல்றேன் ஒழிய, நீங்க அவர் எடுத்துன்னு எப்படா இவரை உட்காத்தி வைக்கிறது அப்படின்னு பார்த்தா எந்த பிளேயரை உட்காத்தி வச்சாலும் நான் தான் டெய்லி ஐ எம் கோயிங் த்ரூ தட் இல்லையா? எந்த பிளேயரை உட்காத்தி வச்சாலும் கோச் என்ன ரீசன், என்ன நீங்க உட்காத்தி வச்சுட்டீங்க அப்படின்னு பதில் விளக்கம் கொடுக்கணும். அப்படிங்கும் போது எல்லாருமே பர்ஃபார்மே பண்ணலன்னாலும் ஒரு மேட்ச் எனக்கு ரன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வெளில உட்காந்து வச்சுட்டீங்க பாத்தீங்களான்னு கேட்கிற ஆளுங்க தான். நோ பிளேயர் வாண்ட்ஸ் டு வார்ம் த பெஞ்ச். அந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்க கூடாது. நான் இப்ப உங்களுக்கு ரிசர்வ் பாருங்க. அசா ட்ரைப், முதகேஷ் மோட்டி, ஹார்டஸ் வில்லியோன், கீகன் லைன் கேஷட், என்காபா பீட்டர், ஜேக்கப் பேசன், பொபேனி மொக்கானா, விஷான் அலம்பகே, இதுல ஒரு ஆளா எடுக்க மாட்டீங்களா தெம்பா பொம்மாவை நீங்க? அதை தான் நான் கேட்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு பாயிண்ட் அவுட் ஒன் பிரான்ச்சைசி. ஏன்னா எந்த பிரான்ச்சைசியுமே அவர் எடுக்கல. 3 டீமை பத்தி அலசிருக்கோம். அதுல 2 டீம் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் இதுல போயிருக்கோம். 1 மிஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். யூ ஆர் ஆல்சோ செகண்டிங் மை ஒப்பீனியன் ஆர் யூ ஃபீல் தட் இஸ் எனி டிஃபரன்ஸ்? இல்ல பீடா, ஐ ஃபுல்லி அக்ரி. இதே இந்த 2 டீம் உள்ள போயிரும். பால் ராயல்ஸ் வில் ஸ்ட்ரகிள் டு மேக் இட் டு தி ஃபைனல் ஸ்டேஜஸ். ஸோ அவ்வளவுதான் பீடா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. அதான் ஆனஸ்டா எங்களுக்கு தெரிஞ்சது சொன்னோம். போன தடவை நம்ம சொன்னதுல இருந்து ஒரே ஒரு டீம் தான் மிஸ் ஆச்சு. தட் இஸ் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ். 3 டீம் சொன்ன மாதிரி ஜெயிச்சிச்சு. வி புட் அவர் மணி ஆன் மும்பை கேப் டவுன் லாஸ்ட் டைம் அண்ட் தே ஒன். இந்த தடையும் ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் மும்பை கேப் டவுன் அகெயின். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? பிஃபோர் ஐ க்ளோஸ் மை தாட்ஸ்.
மும்பை கேப்டவுன் எஸ், பட் அந்த சைடு நம்ம இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் பீடா. எல்லாத்தையும் எல்லா டீமையும் பார்த்துட்டு சொல்லலாம். பட் மும்பை கேப்டவுன் டெஃபினெட்லி எஸ் இன் கன்டென்ஷன். அதான் 3 டீம்ல 2 குவாலிஃபை இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னும் 3 டீம் இருக்கு. அதுல வந்துட்டு உங்களுக்கு எந்த 2 டீம் குவாலிஃபை ஆக போடுது? தட் இஸ் கோயிங் டு பி ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஏதோ விடுறேன் டர்பன் சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஸோ சூப்பர் let ஜெயின்ட்ஸ். us let us come and see which 2 teams and those 3 has got a chance to qualify with your very own octopus. Until then, thanks a lot and bye bye.